குமரன் வந்து வெள்ளாவோட மாமாவை கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதனால வந்து என்ன பண்ணுறது எல்லாருமே தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே வரிசையாக வந்து போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த வந்து விஜய் தான் எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான ஆதாரங்களால் வந்து வலுவாக வந்து சேர்த்து வந்து அவரை குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாரு வந்து வக்கீல். உடனே என்ன பண்ணுறாரு, கோர்ட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னா விஜய் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகுது. அதனால் விஜய்க்கு தண்டனை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்து நிறுத்துங்க அப்படின்றாங்க. நீங்கள் என்ன புது கதை சொல்ல போகிறீங்க? ஆமாம்மா கதை தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. வெண்ணிலாவை கூட்டின்னு வராங்க. வெண்ணிலாவை பார்த்தோன்னே வந்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வெண்ணிலா வந்து விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் முதல்ல நான் வந்து அந்த கேஸ் இந்த விஷயம் நடக்கும்போது விஜய் அங்கே வரவே வரல. விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. தயவுசெய்து விஜய் விடுங்க. விஜய் என்னை தள்ளி விடல. அந்த பசுபதி தான் என்னை மேலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டான். பசுபதிக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அது மூலமாக தான் இந்த மாதிரி நடந்தது. பசுபதி என்னை வச்சு எவ்வளோ வந்து விளையாட முடியுமோ விஜயோட குடும்பத்தோட விளையாடினா, விஜய்க்கு எதிராக வந்து என்னை திருப்பி விட்டு என்னை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். அதனால நான் வந்து பசுபதி கிட்ட நியாயம் கேட்டேன். அப்போ பசுபதி வேணும்னே என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். இதுதாங்க நடந்தது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட பொண்ணே வந்து வாக்குமூலம் கொடுத்ததால விஜய் வந்து இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு. நான் அந்த பசுபதி அரெஸ்ட் பண்ண சொல்லி வந்து போலீஸ்க்கு வந்து அவர் ஆர்டர் போடுறாரு. இதனால் விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. உடனே விஜய் வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. விஜய்க்கு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் கூண்டு விட்டு இறங்கி உடனே ஓடி வராரு காவேரிக்கிட்டே. காவேரி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கண்ணில் வச்சுக்கிட்டு அழறாரு. தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டுருக்கீங்க, எதுவும் நடக்காதுங்க அப்படின்றாங்க. விஜய் இப்போ நீங்கள் வெளியே போக முடியாது, முதல்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து சரி காவேரி நான் போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வெண்ணா வந்து விஜய்கிட்ட பேசலான்னு வராங்க. ஆனால் வில்லியாவை கண்டுக்காமல் விஜய் பாட்டுன்னு போயிடுறாரு. இதை பார்த்த வெண்ணிலா அப்செட் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க காவேரி விஜய் பார்த்தபடி. விஜய் வந்து இந்த இப்போ வந்துடுறேன் காவேரி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படியே விஜய் பார்த்துட்டு, சாரி விஜய், இதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒன்றாவே இருக்க முடியாது. நான் போகிறேன், உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போகிறேன், வர முடியாத இடத்துக்கு போகிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களை நான் பார்க்க முடியாது. சாரி விஜய், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து சொல்லிகிட்டே காவேரி வந்து அங்கேருந்து அகர்ந்து போகிறாங்க. வெள்ளா வந்து வராங்க. வெள்ளா கிட்ட கையை பிடிக்கிறாங்க காவேரி. வெள்ளா, விஜய் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ விஜயை நல்லா பார்த்துக்கணும். விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து விஜய் விட்டு விலகிடுவேன். நீ கவலைப்படாத வெண்ணிலா. விஜய் இப்போ வந்து என் மேலே இருக்க வந்து அன்பில் வந்து என்கிட்ட வராரு. அவருக்கு தெரியாது இல்லையா நானும் அவரும் பிரிய போகிறது. உங்ககிட்ட கொடுத்த ப்ராமிஸை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் வெண்ணிலா. நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. காவேரி எங்கே போகிறேன் அப்படின்னோடனே, இல்லை வெண்ணிலா நான் இப்போ போகிறது தான் கரெக்டாக இருக்கும், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒன்றும் புரியாமல் வெண்ணிலா நிற்கிறாங்க. உடனே தாத்தா பாட்டியெல்லாம் வந்து வெண்ணிலா காவேரி இங்கே நின்று இருந்தாலும் எங்கே போனால் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அது வந்து அப்படி சொன்னேன், எங்கே போனான்னு தெரியலையே காவேரி அப்படி சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜய் வந்துடுவான், இன்னும் காவேரி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையுமே. இங்கே வந்து நிவின் வந்து குமாரெல்லாம் நிற்கிறாங்க. எங்கே காவேரி, ஒன்று காவேரி இங்கே தானே இருந்தா, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவேரி ஃபோனுக்கு ஃபோன் போடுங்க, இங்கே எங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க. பார்த்தா காவேரி ஃபோன் எடுக்கல. ஒன்றும் புரியலையே. இப்போ விஜய் வந்து அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? திடீர்னு காவேரி ஏன் கிளம்பி போகிறா, ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாலோ தெரில, அவளை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து விஜய் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு ஓடி வராரு. ஓடி வந்தோன்னே அப்படியே அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவரை கட்டிக்கிறாங்க. விஜய் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா, நல்லபடி வந்துட்டேன், காவேரி உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்டாப்பா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க பாட்டி. உடனே வந்து சரிங்க பாட்டி காவேரி எங்கன்னொன்னே, அதுதான்ப்பா எனக்கும் தெரியல, இவ்வளோ நேரத்துக்கு இங்கே தான் இருந்தா, ஒரு நிமிஷத்தில் காணா போயிட்டா, எங்கே போகிறதுன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எடுக்கல, காவேரி போயிருக்காள்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கூப்பிட்றாரு. இதை வந்து எல்லாம் பார்த்தும் பார்க்காம இருக்காங்க.